இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பண்ண போகிறோம். அது என்னென்னா மாசி கருவாடு. இந்த மாசி கருவாடு பெரும்பாலும் வெளிநாட்டுகள்லையும் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு கருவாடு. இது எதிலிருந்து செய்வாங்கன்னா, இந்த மீன், இது பேர் சூரை மீன். இதை என்ன பண்ணுவாங்கன்னா அவிச்சு இதை காய வைப்பாங்க வெட்டி. அதுலேருந்து தான் இந்த மாதிரி பீஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போ இந்த மாசி கருவாடு எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாடை என்ன செய்யணும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த இதில் வச்சு சீவலில் வச்சு துருவிக்கணும். இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். செய்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகாது, ஆனால் வந்து இந்த மாதிரி துருவுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்து எனக்கு தேவையான அளவு நான் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க, பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவு போதும். இப்போ இது செய்யறதுக்கு நான் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். இந்த சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். மாசி கருவாடில் வந்து நல்லா வெங்காயம் நிறைய போடணும். அப்போ தான் சாப்பிடும்போது ஒரு மாதிரி நச்சு அது ஒரு நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாசி கருவாடு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்படி செய்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. தெரியாமே அவங்க செய்யாமல் இருக்காங்க. அது இந்த மெத்தட் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகவே வதங்கிடணும். இந்த கலர் சேஞ்சாக இருக்குது, அதே மாதிரி வதங்கிடணும். இப்போ நம்ம மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா வதக்கிக்கணும். இதுக்கப்புறமா தேங்காய் துருவல், ஒரு கையளவு தேங்காய் துருவல் நான் போட்டுக்கிறேன். சைடிஷ் வந்து நீங்கள் சாம்பார் சாதம், எந்த வெரைட்டி சாதம் சும்மாவே கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். சாதத்துக்கு ஏற்ற ஒரு சைடிஷ். கமகமன்னு செம்ம வாசனையாகவும் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை தான் அடிக்கடி செஞ்சீங்க. அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாடுலேயே ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால நம்மளுக்கு தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடை நம்ம அதிகமாக வறுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மீனை ஏற்கனவே அவங்க அவிச்சு தான் இந்த கருவாடாவே காய வைக்கிறாங்க. அதனால அது நல்லா வெந்த மீனுனால நம்ம லைட்டாக அந்த வாடை போகிறதுக்கு வறுத்தா போதும். நம்மளோட மாசி கருவாடு ரெடி ஆயிடுச்சு. நல்ல அருமையான வாசனையோட. கருவாட்டு கடையில் கண்டிப்பாக இந்த கருவாடு கிடைக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த திருப்ப செய்கிறதுக்கு உங்களுக்கே ஆசையாக இருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லையும் அடிச்சு விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.